வணக்கம். இப்போலாம் நியூஸ் சேனல், சோஷியல் மீடியா, அரசியல் விவாதங்கள்னு எங்க திரும்பினாலும் ஒரே வார்த்தை தான் திரும்ப திரும்ப ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. அதுதான் சனாதன தர்மம். இந்த வார்த்தைக்கு பின்னாடி நிஜமாவே என்னதான் இருக்கு? எந்த அரசியல் சார்போ இல்லாம பழங்கால நூல்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு நாம இந்த விளக்க தொகுப்புல அலசி பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த மொத்த சர்ச்சையும் எங்க ஆரம்பிச்சதுன்னு புரிஞ்சுக்க நம்ம 2023ல நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்துக்கு போகணும். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துல அப்போதைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசின ஒரு பேச்சு தான் இந்த விவாதத்தையே ஆரம்பிச்சு வச்சது. அவர் என்ன சொன்னாருன்னா, கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நாம் எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். நாம் சனாதனத்தை ஒழிப்போம். அவர் இப்படி சொன்ன அடுத்த செகண்டே இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய அரசியல் புயலே வெடிச்சதுன்னு தான் சொல்லணும். ஒரு வார்த்தை எப்படி ரெண்டு முற்றிலும் வேற வேற அர்த்தங்களை உருவாக்குதுன்னு கவனிச்சிங்களா? ஒரு பக்கம் இது சமூகத்தை பிரிக்கிற அடையாளம், அதனால இதை முற்றிலுமா ஒழிக்கணும்னு ஒரு தரப்பு வாதிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இது ஹிந்து மதத்தோட மிக முக்கியமான புனிதமான அஸ்திவாரம்னு சொல்லி தீவிரமா பாதுகாக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டுல நடக்கிற பல அரசியல் மோதல்களுக்கும் சமூக விவாதங்களுக்கும் இதுதான் மையப்புள்ளி. இந்த ரெண்டு எதிரெதிரான கருத்துக்களை புரிஞ்சுக்க இந்த தொகுப்புல நாம 5 விஷயங்களை பார்க்க போறோம். 2023 அரசியல் சர்ச்சை, நிரந்தரமான தர்மத்தோட வரையறை, பழங்கால நூல்களும் சமூக விதிகளும், 19ஆம் நூற்றாண்டுல நடந்த சித்தாந்த பிளவு, அப்புறம் தமிழ்நாட்டோட பின்னணி. முதல்ல 2023ல நடந்த அந்த அரசியல் சர்ச்சையிலிருந்தே ஆரம்பிப்போம். இதுல ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு, கவனிச்சிங்களா? ஒரு பக்கம் தமிழ்நாட்டுல பல அரசியல்வாதிகள் சனாதனத்தை ஒழிக்கணும்னு தீவிரமா குரல் கொடுத்துக்கிட்டு இருந்த அதே நேரத்துல மாநில அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வமான +2 பாடப்புத்தகத்துல ஒரு விளக்கம் வெளியாயிருந்தது. அது என்னன்னா, உண்மையான இந்துன்பவன் சனாதன தர்மத்தை பின்பற்றுபவனே அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒழிக்கணும்னு சொல்றதும் அதே அரசாங்கத்துல உள்ளவங்க, பாடப்புத்தகத்துல இந்து மதத்தோட அடிப்படையே இதுதான் சொல்றதும் அதே அரசாங்கம். எப்படி இப்படி ரெண்டு முரண்பாடான கருத்துக்கள் ஒரே இடத்துல இருக்க முடியும்? சரி, இப்ப 2வது பகுதிக்கு வருவோம். இந்த நிரந்தரமான தர்மம்னா என்னன்னு பழங்கால நூல்கள் எப்படி வரையறுக்குதுன்னு பாப்போம். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இது ஆரம்ப காலத்துல ஒட்டுமொத்த இந்து மதத்தையும் குறிக்கிற ஒரு பொதுவான பெயரா இருக்கவே இல்ல. மூல சமஸ்கிருத வார்த்தைகளை எடுத்து பார்த்தோம்னா, சனாதனா அப்படின்னா நிரந்தரமான அல்லது அழியாதுன்னு அர்த்தம். தர்மம்னா ஒரு தனி மனிதன் தம் வாழ்க்கையில கட்டாயமா பின்பற்ற வேண்டிய சட்டங்கள் அல்லது அவனுக்கு விதிக்கப்பட்ட கடமைகள். சுருக்கமா சொல்லணும்னா, ஒருத்தன் தம் வாழ்நாள் முழுக்க எக்காரணத்தும் கொண்டும் மீறக்கூடாத ஒரு நிரந்தரமான வாழ்க்கை சட்டம். இது ஒரு மதத்தோட பேர் கிடையாது, மனிதர்கள் எப்படி வாழணும்னு சொல்ற ஒரு கட்டாய விதி. இந்த சட்டமும் கடமையும் எவ்வளவு ஆழமானதுன்னு புரிஞ்சுக்க மகாபாரத போர்க்களத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. தனக்கு எதிரே நிக்கிறது சொந்த உறவினர்கள்னு அர்ஜுனன் தயங்கி நிக்கும்போது கிருஷ்ணர் அவனுக்கு அவனோட தர்மத்தை தான் நினைவுபடுத்துறார். நீ ஒரு க்ஷத்ரிய குலத்துல பிறந்தவன், ஒரு க்ஷத்ரியனோட தர்மம் போர் செய்யறது மட்டும்தான். எதிரே நிப்பது யாராக இருந்தாலும் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம உன் குலத்துக்கான கடமையை நீ செஞ்சே ஆகணும்னு சொல்றார். இங்க தர்மம் அப்படிங்கிறது ஒருத்தன் பிறந்த குலத்தோட அடிப்படையில அவனுக்கு வழங்கப்பட்ட தவிர்க்கவே முடியாத ஒரு கடமையா இருக்கிறத நாம தெளிவா பார்க்க முடியும். அடுத்ததா 3வது பகுதி, இந்த பழங்கால நூல்களும் அதுல சொல்லப்பட்ட சமூக விதிகளும் என்னன்னு பாப்போம். சரி, குலத்தின் அடிப்படையில் விதிக்கப்பட்ட இந்த கடமைகளும் சட்டங்களும் உண்மையிலே என்னவா இருந்தது? அன்னை பெசன்ட் அம்மையார் நிறுவிய சென்ட்ரல் ஹிந்து கல்லூரியால 1904ல வெளியிடப்பட்ட ஒரு அதிகாரப்பூர்வ பாடநூல் இது ரொம்ப தெளிவா விளக்குது. இந்த மத அமைப்பை அவங்க 3 முக்கிய அடுக்குகளா பிரிக்கிறாங்க. முதல் படி வேதங்கள், இது கடவுளை எப்படி கும்பிடணும்னு சொல்லுது. 2வது படி உபநிடதங்கள், இது ஆன்மா தத்துவம் பத்தி ஆழமா பேசுது. ஆனா சாதாரண மனிதர்களோட தினசரி வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது இந்த 3வது படியான ஸ்மிருதிகள் தான். மனிதர்கள் தங்களோட அன்றாட வாழ்க்கையில என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், சமூகத்துல அவங்களுக்கான இடம் என்னன்னு மிக கடுமையா தீர்மானிச்ச நடைமுறை சட்டங்கள் இந்த ஸ்மிருதிகள் தான். இந்த ஸ்மிருதி சட்டங்கள், குறிப்பா மனுஸ்மிருதி மாதிரியான நூல்கள் சமூகத்தை எப்படி வடிவமைச்சதுன்னு பார்த்தோம்னா, அது முழுக்க முழுக்க பிறப்பின் அடிப்படையில அமைஞ்ச ஒரு வர்ணமுறை. அதாவது மனிதர்களை அவங்க பிறப்பை கொண்டு 4 பிரிவா பிரிக்குது. பிராமணர் தலையிலிருந்து பிறந்தவர், சத்திரியர் தொடையிலிருந்து பிறந்தவர், வைஷ்யர் பாதத்திற்கு மேலிருந்து பிறந்தவர், அப்புறம் சூத்திரியர் பாதத்திற்கு இருந்து பிறந்தவர்னு ஸ்மிருதிகள் ரொம்ப தெளிவா வரையறுக்குது. இது ஏதோ ஒரு தத்துவார்த்தமான பிரிவினை மட்டும் கிடையாதுங்க. சமூகத்துல ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கின ஆழமான கட்டமைப்பு ரீதியான வேறுபாடுகளுக்கு இந்த 4 அடுக்கு முறைதான் அடிப்படை காரணம்னு வரலாற்று நூல்கள் பதிவு செய்து. ஒரே குற்றத்தை செஞ்சாலும் அவங்க எந்த வர்ணத்துல பிறந்திருக்காங்க அப்படிங்கறத வச்சு தண்டனைகள் எப்படி மாறுபடுது அப்படிங்கறத வரலாற்று நூல்கள் குறிப்பிடுற தரவுகள் நிஜமாவே நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. உதாரணத்துக்கு, ஒரு பிராமணரை யாராவது அவமதிச்சுட்டாங்கன்னா அதுக்கான தண்டனையா பாருங்களேன். அந்த தவற்றை செஞ்சவர் சத்திரியரா இருந்தா 100 ரூபாய் அபராதம், வைஷ்யரா இருந்தா 150 200 ரூபாய் வரை அபராதம். ஆனா அதே தவற்றை ஒரு சூதரர் செஞ்சுட்டா அவரோட நாக்கு துண்டிக்கப்படும் அல்லது மரண தண்டனை விதிக்கப்படும்னு அந்த சட்டங்கள் மிக தெளிவா குறிப்பிடுது. பிறப்பின் அடிப்படையில சட்டங்கள் எப்படி முற்றிலும் வேறுபட்ட விதமா பிரயோகிக்கப்பட்டிருக்குன்னு இந்த தரவுகளே நமக்கு வெளிப்படையா காட்டுது இல்லையா? தண்டனைகளை இருந்த இந்த மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகளை தாண்டி இன்னும் பல முக்கியமான கட்டுப்பாடுகளையும் இந்த ஸ்மிருதிகள் விதிச்சிருக்கு. சூத்திரர்களுக்கு சொத்துரிமை மறுக்கப்படுவது தொடர்பான பல கடுமையான விதிகள் இந்த நூல்கள் இருக்கு. அது மட்டுமல்லாம பெண்களுக்கான கட்டுப்பாடுகளும் இதுல அதிகம். குறிப்பா கணவன் இறந்துட்டா மனைவியும் அவரோட சிதையிலே உயிருடன் எரிக்கும் சதி எனும் உடன்கட்டை ஏறும் வழக்கம் உட்பட
பல அடிமைத்தனமான நடைமுறைகளையும் இந்த ஸ்மிருதி சட்டங்கள் தான் சமூகத்தின் மீது ஒரு விதியாக திணித்து வலியுறுத்தின. இதெல்லாம் அன்றைய காலகட்டத்துல மனிதர்கள் மீறவே முடியாத நிரந்தரமான சட்டங்களா, அதாவது சனாதன தர்மமா பார்க்கப்பட்டது. அடுத்து 4வது பகுதி 19ஆம் நூற்றாண்டுல நடந்த ஒரு மிகப்பெரிய சித்தாந்த பிளவு பத்தி பார்ப்போம். இப்படிப்பட்ட கடுமையான நடைமுறை சட்டங்களை குறிக்கிற ஒரு வார்த்தை எப்படி ஒட்டுமொத்த ஹிந்து மதத்துக்குமான ஒரு பொது அடையாளமா மாறுச்சு? இங்கதான் நாம 19ஆம் நூற்றாண்டுக்கு செல்ல வேண்டியிருக்கு. இங்க ஒரு பெரிய சித்தாந்த போரே நடக்குது. தயானந்த சரஸ்வதி மாதிரியான சீர்திருத்தவாதிகள் ஆரிய சமாஜம் போன்ற அமைப்புகளை உருவாக்கி ஹிந்து மதத்துல இருக்கிற சாதிய பிரிவினைகளையும் மூட நம்பிக்கைகளையும் ஒழித்து மதத்தை நவீனப்படுத்தணும்னு ரொம்ப தீவிரமா முயற்சி செஞ்சாங்க. ஆனா இந்த மாற்றங்களை விரும்பாத பழமைவாதிகள் ஒன்னு சேர்ந்தாங்க. தங்களோட பழங்கால ஸ்மிருதி சட்டங்களை எப்படியாவது பாதுகாக்கணும்னு நினைச்சாங்க. அதுக்காக தீனதயாள் சர்மா தலைமையில சனாதன தர்ம சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி தங்களை சனாத்தனிகள்னு அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. இந்த பழைய சட்டங்களை மாத்தக்கூடாது, அதுதான் நிரந்தரமானதுன்னு பாதுகாக்கிற ஒரு கேடயகமா தான் அவங்க இந்த சனாதன தர்மம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இத பார்த்த பிரிட்டிஷ் அரசும் தங்களோட மக்கள் தொகை கணக்கெடுப்புல இதையே அதிகாரப்பூர்வமான அடையாளமா பதிவு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசியா 5வது பகுதி நம்ம தமிழ்நாட்டோட பின்னணி என்னன்னு பாப்போம். வட இந்தியால இந்த வார்த்தை ஒரு பழமைவாத அடையாளமா மாறிக்கிட்டு இருந்த அதே நேரத்துல தென்னிந்தியால குறிப்பா தமிழ்நாட்டுல இதுக்கு முற்றிலும் எதிரான ஒரு அரசியல் சூழல் உருவாகிட்டு இருந்தது. நீதி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்பிருந்தே தமிழ்நாட்டுல சாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கும் சமூக படிநிலைகளுக்கும் எதிரான போராட்டங்கள் ரொம்ப வலுவா தொடங்கிடுச்சு. டாக்டர் சி நடேசன், பண்டிதர் அயோத்திதாசர், அப்புறம் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா போன்ற மாபெரும் தலைவர்கள் இந்த ஸ்மிருதி சட்டங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற பிறப்பு அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வுகளை பொதுவெளியில கடுமையா விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க. பல தசாப்தங்களா நடந்த இந்த தொடர்ச்சியான திராவிட அரசியல் போராட்டங்கள் தான் தமிழ்நாட்டு மண்ணில இந்த ஸ்மிருதி சட்டங்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஆழமான எதிர்ப்புணர்வா விதைச்சது. இந்த 2 வெவ்வேறு விதமான வரலாற்று பயணங்களால தான் இன்னைக்கு நாம ஒரே வார்த்தைக்கு 2 முரண்பாடான அர்த்தங்களை பார்க்கறோம். வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சனாதன தர்மம் அப்படிங்கிறது முழுமையான ஹிந்து மதத்தோட புனிதம், அதோட அறநெறி மற்றும் பழங்கால பெருமையை குறிக்கிற ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஆனா அதே வார்த்தைய தமிழ்நாட்டு பின்னணியில இருந்து பாத்தீங்கன்னா வரலாற்று ரீதியா அது சமூக அநீதி, சாதிய ஏற்றத்தாழ்வுகள், வர்ணாசிரம முறை மற்றும் பெண் அடிமைத்தனம் போன்றவற்றுக்கான ஒரு அடையாளமாகவே இன்றும் கருதப்படுது. இந்த நிலவியல் மற்றும் வரலாற்று பிளவுதான் இன்னைக்கு நடக்கிற எல்லா அரசியல் விவாதங்களுக்கும் ஆணி வேறாவே இருக்கு. பழங்கால ஸ்மிருதிகளோட சட்டங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு 19ஆம் நூற்றாண்டுல நடந்த சித்தாந்த பிளவுகளை தாண்டி இன்னைக்கு நடக்கிற அரசியல் மோதல்கள் வரைக்கும் உண்டான தரவுகளை எந்த பக்கமும் சாயாம நாம இந்த விளக்க தொகுப்புல பார்த்திருக்கோம். இப்போ எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிட்ட உங்ககிட்டயே நான் ஒரு கேள்வியை விடுறேன். இந்த வரலாற்று நூல்களையும் தரவுகளையும் பார்த்த பிறகு சனாதன தர்மம் அப்படிங்கிறது உண்மையில எதை குறிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது இந்து மதத்தின் புனிதமான அடையாளமா அல்லது ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கும் சமூக விதிகளா? நீங்களே சிந்தித்து பாருங்க.